மக்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இந்த டிவிகே ஆப்னு ஒரு ஆப்பை வந்து இன்னைக்கு அறிமுகப்படுத்தியிருக்காங்க டிவிகேல. ஸோ அந்த ஆப் என்னவெல்லாம் செய்யும், அதை வச்சு என்ன செய்ய போகிறாங்க, அப்படி அந்த ஆப்பில் என்னதான் இருக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த ஒரு வீடியோவில் நம்ம பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இந்த டிவிகே ஆப்பை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு ஆப்பை பற்றி நான் சொல்லிடுறேன். அது என்ன ஆப்னா, ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு ஆப்பு. இந்த டிஎம்கே என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு டாபிக்ல ஒரு ஆப்பை ரெடி பண்ணி அந்த ஆப் மூலமா இப்போ ஒரு தொகுதி இருக்குன்னா அந்த தொகுதியில் வந்து வாக்காளர்கள் இருப்பாங்க இல்லையா, அந்த வாக்காளர்களுடைய பட்டியல் இருக்கும். ஸோ அந்த ஒரு லிஸ்ட்டை கையில் எடுத்துட்டு அந்த ஆப்பையும் கையில் எடுத்துட்டு ஒவ்வொரு வீடாக போய் போய் நீ டிஎம்கேல சேவறியா வந்து சேரு, இல்லை நீ சேர மாட்டியா வந்து சேரு, பரவாயில்ல வந்து சேரு, நல்லது தான் அப்படின்னு சொல்லி கேன்வாஷிங் பண்ணி மண்டையை கழுவி பிரெயின் வாஷ் பண்ணி ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற நபர்களையும் அந்த ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிற டாபிக்கில் வரக்கூடிய அந்த ஆப்பில் பேரை ரிஜிஸ்டர் பண்ணி மொபைல் நம்பரு அட்ரஸ் எல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணி அந்த பூத்து நம்பர்லாம் வரும், 256 356 அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு பூத் நம்பர் வரும். ஸோ அந்த பூத் நம்பரில் என்ட்ரி பண்ணி இவங்க வந்து என்ட்ரி ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லி சப்மிட் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு ஒரு ஓடிபி வருங்க. ஸோ அந்த ஓடிபி வந்து சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அது வந்துச்சுன்னா நீங்கள் உறுப்பினராக சேர்ந்துட்டீங்க, டிஎம்கேல வந்து நீங்கள் ஒரு உறுப்பினர் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்படி வந்து ஆட்களை சேர்த்திட்டு இருக்காங்க டிஎம்கேல. இந்த ஒரு விஷயத்தை வந்து தளபதி விஜய் அவர்கள் எப்படியோ வந்து தெரிஞ்சுக்கிட்டாரு. ஸோ அதனால இந்த டிவிகே விஜய் என்ன பண்ணிட்டாரு, சரி டிஎம்கே இப்படி வந்து ஆளுகளை சேர்த்துறாங்களா, சரி இதுக்கு நாம எகென்ஸ்டா ஏதாச்சும் ஒரு வழியை கண்டுபிடிச்சி அந்த மாதிரி ஆள் சேர்த்தணும்டா அப்படின்னு டிவிகே விஜய் யோசிச்சு அவர் என்ன பண்ணியிருக்காரு, அவர் ஒரு ஆப்பை உருவாக்கியிருக்காரு. அந்த ஆப்போட பேர் என்னன்னா 1 கோடி குடும்பம் 1 கோடி உறுப்பினர் அப்படிங்கிறது தான் அந்த ஆப்பினுடைய பேர். மை டிவிகே ஆப்னு போட்டிங்கன்னா வரும். நான் சொல்றது அந்த டாபிக் கீழே இந்த ஆப் வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ இந்த ஆப் என்ன செய்ய போகுதுன்னா, ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிற அந்த ஆப் என்ன பண்ணாங்களோ அதே மாதிரி தான் இந்த ஆப்பும். இந்த ஆப்பை டவுன்லோடு பண்ணி அந்த பூத் ஏஜென்ட் வந்து கையில் வச்சுப்பார். ஒரு தொகுதியில் வந்து பூத் ஏஜென்ட் வச்சுருப்பாங்க, ஒவ்வொரு பூத்லேயும் வந்து ஒரு ஏஜென்ட்டு. ஸோ அந்த பூத் ஏஜென்ட்ஸ்லாம் சேர்ந்து அந்த ஆப்பை வந்து தன்னோட ஃபோனை டவுன்லோடு பண்ணிவிட்டு அந்த ஒவ்வொரு பூத்லேயும் யார் யார் இருக்காங்க, எந்தெந்த வாக்காளர்கள் இருக்காங்கன்னு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த வாக்காளர் லிஸ்ட்டை கையில் எடுத்துப்பாங்க. ஸோ அந்த தொகுதியில் இருக்கிற ஒவ்வொரு ஏரியாவுக்கும் போவாங்க, இந்த வார்டா அந்த வார்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஏரியாவுக்கும் போய் ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் அவங்களோட பேர் எல்லாத்தையும் போட்டு வந்து நீங்கள் டிவிகேல சேருங்க நல்லது அப்படின்னு சொல்லி டிவிகேல வந்து வம்பாவளியை சேர்த்து விட போகிறாங்க. ஸோ டிவிகேல வந்து எப்படின்னா எப்படி நான் ஓரணியில் தமிழ்நாடு அந்த ஆப்பில் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, பேர் அட்ரஸ்ஸு வார்டு நம்பரு அப்புறம் பூத்து நம்பரு இதெல்லாம் போட்டு என்ட்ரி பண்ணி சேவ் பண்ணிட்டாங்கன்னா ஓடிபி வரும்னு. ஸோ அந்த மாதிரி தான். பட் இதில் ஓடிபி வருமா என்னன்னு தெரியல. ஸோ அந்த மாதிரி உறுப்பினர்களை சேர்த்துறதுக்காக மட்டும்தான் இந்த மாதிரியான ஒரு ஆப்பை வந்து இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஆப்பின் மூலமாக எத்தனை பேர்த்த வந்து உறுப்பினராக சேர்த்திருக்காங்க டிவிகேல அப்படிங்கிறத அங்கே வந்துட்டு அவங்க அங்கே பார்த்துப்பாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு ஆப்பு. அது மட்டும் இல்லை, இந்த ஆப்பில் வந்து ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று வச்சுருக்காங்க. என்ன ஐட்டம்னா, ஜியோ மேப் வந்து இந்த ஒரு ஆப்பில் வச்சுருக்காங்க. இந்த ஜியோ மேப் எதுக்காக இந்த ஆப்பில் வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னா, இப்போ வந்து நம்மளுடைய ஃபேமிலி வந்து இப்போ உங்களுடைய ஃபேமிலி வந்து இந்த இடத்துல இருக்குது, ஒரு ஊரில் வந்து இந்த இடத்துல இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அது ஒரு தொகுதியில். ஸோ பூத் ஏஜென்ட் என்ன பண்ணுவான், நீ அங்கெல்லாம் யாரா போய் பார்க்குறது, அதான் கையில் சீட் இருக்குல்ல, இதை வச்சு நம்ம உறுப்பினர் சேர்த்துன மாதிரி காமிச்சிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு உட்காந்த இடத்துலையே அந்த ஆப்பை டவுன்லோடு பண்ணி உங்களோட டீட்டெயில் எல்லாத்தையும் வந்து அதில் என்ட்ரி பண்ணிடுவார். அப்படி என்ட்ரி பண்ணும்பொழுது என்ன நடக்கும், இல்லை உடனடியாக அந்த ஆப் வந்து என்ன செய்யும், இல்லை நீ வந்து அந்த ஸ்பாட்டுக்கு போய் நீ என்ட்ரி பண்ணல, அதனால் வந்து இது வந்து சப்மிட் பண்ண முடியாது, நீ வந்து அவங்களோட அட்ரஸுக்கு போய் நின்று நீ வந்து அவங்க வந்து உறுப்பினராக சேர்த்துனா மட்டும்தான் உள்ளே வந்து ஆப் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயே வந்து வார்னிங் எல்லாம் வந்துருமாமா. ஸோ நீ வந்து ஃப்ராடு பண்ணுற, நீ இடத்துக்கு போகாமல் நீ வந்து ஃப்ராடு பண்ணுற, உட்காந்த இடத்துல என்ட்ரி பண்ணுறேன்னு சொல்லி வார்னிங் வந்துருமாமா. ஸோ அதனால் என்னன்னா இந்த ஃப்ராடெல்லாம் வந்து தடுக்கப்படுதாமா. நேரடியாக வீட்டுக்கே போய் அந்த உறுப்பினர்கிட்ட அந்த நபர்கள்ட்டெல்லாம் பேசி டிவிகேல ஜாயின் பண்ணுறதுக்கு வந்து இது ஒரு வழியாமா. இல்லைன்னா நிறைய பேர் உட்காந்த இடத்துல ஃப்ராடு பண்ணிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இதுக்காக வந்து இந்த ஒரு ஃபெசிலிட்டி வச்சுருக்காங்க இந்த ஒரு ஆப்பில். ஸோ இந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா வேறு வழியே கிடையாது, பூத் ஏஜென்ட் வந்து அங்கே போய் தான் ஆகணும். ஸ்பாட்டுக்கு போய் குடும்பத்தை பார்த்து பேசி வந்து டிவிகளை சேருங்க அப்படின்னு சொல்லி அந்த ஸ்பாட்டில் இருந்து அந்த ஆப்பை ஆன் பண்ணும்போது அந்த இதில் வந்து ஜியோ ஆப்பில் வந்து வந்துடும், ஓகே இவன் கரெக்டான ஸ்பாட்டில் தான் நிற்கிறான், கரெக்டான அட்ரஸ் தான் என்ட்ரி பண்ணியிருக்கான், அதனால் வந்து இவங்களை அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதை அக்செப்ட் பண்ணிக்கும்.
ஸோ இதுக்காக தான் அந்த ஸ்பெஷலான ஒரு ஐட்டத்தை வந்து உள்ளே இறக்கியிருக்காங்க அந்த டிவிகே ஆப்பில். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒன்று தான். ஓரணியில் தமிழ்நாடு ஆகட்டும், இல்லை வந்து ஒரு ஒரு கோடி குடும்பம் ஒரு கோடி உறுப்பினர் ஆகட்டும், இந்த ரெண்டு ஆப்புமே ஒன்று தான். ஏன்னா இது கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்குது, அவ்வளோதாங்க. மொத்தத்தில் ரெண்டு பேருமே தன்னோட கட்சிகளுக்கு ஆளுகளை ஆப் மூலமாக சேர்த்திட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்டெல்லாம் வீடு வீடாக போய் ஒரு பேப்பர் கையில் வச்சு நீ உறுப்பினராக சரியாம்பாங்க, கார்டு தருவாங்க, அப்புறம் நெஞ்சில் குத்திக்கிறதுக்கு ஒரு இது ஒன்று தருவாங்க, ஒரு என்னமோ ரவுண்டாக ஒன்று தருவாங்க, ஸோ அப்புறம் கொடி தருவாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போலாம் அப்படி இல்லை. செல்ஃபோன் இருந்தால் போதும், தூக்கிட்டு நேராக வீட்டுக்கு போயிடுறது. ஓகே சேர்ந்துக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃபோனில் ஒரு தட்டுனாங்கன்னா எல்லாம் டீட்டெயிலாம் வருது. அந்த டீட்டெயிலை வச்சு எல்லாம் அப்லோடு பண்ணி எல்லாம் அப்டேட் பண்ணி சப்மிட் பண்ணி உறுப்பினர் ஆக்கிடுறாங்க. ஸோ இதுக்காக தான் இந்த ஆப்பை வந்து இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. ஜப்பான்காரன் எதையோ கண்டுபிடிக்கிறான், நம்ம ஆளுக்கு எதெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்கன்னு பாருங்கள். சரி மக்களே, இந்த டிவிகே ஆப் ஆகட்டும் இல்லை டிஎம்கே ஆப் ஆகட்டும், இந்த ரெண்டு ஆப்புகளை பற்றி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காம இந்த ஒரு வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் மீண்டும் அடுத்த ஒரு டாபிக் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.